ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூஷுவலாக நம்ம பண்ணுற சட்னி போர் அடிச்சிச்சா? இப்போ புதுசாக ஒரு சட்னி ட்ரை பண்ணலாமா? பாருங்கள், இது வந்து வரமிளகா வச்சுருக்கோம். இது கதம்ப சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது காரம் இருக்காதுங்கிறதுனால ஒரு 4-5 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை வச்சுக்கோங்க, ஆனால் இப்போ போட வேணாம். இதில் கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயமும் ஒரு 4 பூண்டும் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், பூண்டு போட்டிருக்கேன், 4 பல்லு பூண்டு. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் நிறையா குவான்டிட்டியும் கிடைக்கும். பொட்டுக்கடலை, இந்த பொட்டுக்கடலை வந்து சும்மா ஒரே ஒரு பிடிச்சபடி. இப்போ வந்து என்ன பண்ணோன்னா, வானலியில் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகாவை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் தண்ணியாக கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வேணாலும். அதனால் கொஞ்சம் நான் மிளகா வந்து போட்டிருக்கேன். இந்த மிளகா பார்த்தீங்கன்னா காரம்லாம் இருக்காது, அதனால கொஞ்சம் போட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பொரிஞ்சிச்சா, அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வந்து கல்லுப்பு சேர்க்க போகிறோம். கல்லுப்பு பொடி உப்பு எது வேணாலும் உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு எது வருமோ அது போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். தக்காளி ஒரு 1/2 தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் வந்து ஒரு மூடியில் 1/4 மூடி தான் வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வந்து வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது. பார்த்தீங்கன்னா தேங்காய், நான் எடுத்து வச்ச தேங்காய், ஒரே ஒரு சின்ன துண்டு புளி, அப்புறமா பொட்டுக்கடலை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது 3ஐயும் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பொடியாகாமல் திப்பியாக வரும். ஸோ அதை பொடி பண்ணிட்டு இதோட நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலையே வதக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதையும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அரைச்ச சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். நம்ம வதக்கின அதே வானலியில் நம்ம வந்து கடுகு போட்டிருக்கோம், கருவேப்பிலையும் போட்டிருக்கோம். கண்டிப்பாக தாளிப்பு போட்டுருங்க, அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் குறைன்னு தான் நான் அரைச்சிருக்கேன். நீங்களும் இதேமாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஒரு கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைடு வந்து நான் வந்து ரவா தோசையும் பண்ணிட்டேன். இதுவும் நல்லாயிருக்கும். சூப்பர் காம்பினேஷன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.